சுகந்தபுரிய சுந்தரவர்மன்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஆட்சியில கவனம் செலுத்தாம சுகபோகங்கள்ல மூழ்கி கிடந்தான். பாடகர்கள், நடன மாதுக்கள்னு பல பேர் எப்போதுமே அவனை சூழ்ந்திருந்தாங்க. அதனால பல சமயங்கள்ல முதலமைச்சரான ஞானவர்மர் அவனை காண சென்றும் காண முடியல. ஒரு நாள் ஞானவர்மர் எப்படியோ சுந்தரசேனனை தனிமையில கண்டு பேசிவிட்டாரு. ஆட்சி சீர்குலைந்து வருகிறதுன்னு, நிலைமையை சீர்திருத்தலைனா மோசமாகிவிடும்னு அவர் எடுத்து சொன்னாரு. அதை கேட்ட மன்னன் கோபம் கொண்டு, மந்திரிகளான நீங்கள் எல்லாம் ஆட்சியில் கவனம் செலுத்தாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்டான். ஞானவர்மரதுக்கு, நாங்கள் எல்லாம் இருந்தாலும் தங்களுடைய மேற்பார்வை நேரடியாக இருந்தால்தான் எல்லாம் சரிவர நடக்கும். தாங்கள் ஒருமுறை மாறுவேடத்தில் நாட்டை சுற்றி வந்தால் தங்களுக்கே நிலைமை புரியும்னு எடுத்துரைத்தாரு. மன்னனும் சரி, இன்றிரவே நாம் இருவரும் மாறுவேடத்தில் நகரை சுற்றி வருவோம்னு சொன்னான். இருவரும் இரவுல மாறு வேடங்களில் போனப்ப பல அரசாங்க அதிகாரிகள் சட்டவிரோத செயல்கள் புரிவதையும் லஞ்சம் வாங்குவதையும் பார்த்தாங்க. மறுநாள் மன்னன் தர்பார்ல அந்த அதிகாரிகளை அழைத்து அவர்களுடைய செயல்களை பற்றி விளக்கம் கேட்டா. அவர்களோ, நாங்கள் இவ்வாறெல்லாம் செய்பவர்கள் அல்ல, யாரோ தங்களிடம் எங்களை பற்றி கோள் சொல்லி இருக்கிறார்கள்னு சொல்லி தப்ப முயன்றாங்க. மன்னன் அதுக்கு, இது பற்றி யாரும் என்னிடம் கூறவில்லை. நேற்றிரவு நானே நேரில் உங்களுடைய செயல்களை பார்த்தேன். நான் மாறுவேடத்தில் இருந்ததால் என்னை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லைன்னு சொல்லவே அந்த அதிகாரிகள் நடுங்கி போய் மன்னனுடைய கால்களில் விழுந்து தம்மை மன்னிக்குமாறு வேண்டினாங்க. அது முதல் முறைங்கிறனால அவர்களை மன்னிப்பதாக மன்னன் சொன்னான். மன்னன் மாறுவேடம் பூண்டு அதிகாரிகளை கண்காணிக்கிறான்கிற விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால சில நாட்கள் வரைக்கும் அதிகாரிகள் எச்சரிக்கையா இருந்து நல்லவர்கள் போல நடந்து வந்தாங்க. இதனால மன்னன் மறுபடியும் சுகபோகங்கள்ல தன்னுடைய நேரத்தை கழிக்க தொடங்கினான். ஞானவர்மரோ ஆட்சியை பற்றி மறுபடியும் மன்னனுக்கு நினைவுபடுத்தவே அதுக்கு மன்னன், நான் தான் மாறுவேடத்தில் போய் அதிகாரிகளிடையே பயத்தை ஏற்படுத்தி விட்டேனே, அவர்கள் தொடர்ந்து அவ்விதம் நடக்கும்படி செய்ய வேண்டியது இனி உங்களுடைய பொறுப்புன்னு சொன்னான். இனிமே மன்னன் கிட்ட சொல்லி எந்தவித பலனும் காண முடியாதுன்னு கண்டுகொண்ட ஞானவர்மர் கொஞ்சம் யோசிச்சாரு. அப்ப அவருக்கு தலைநகர அடுத்த காட்டில் உள்ள யோகானந்தருங்கிற மகா யோகியை பத்தின நினைவு வந்துச்சு. யோகானந்தர் 100 வயது எட்டியவர். அவரு சுகந்தபுரி அரச வம்சத்துல பிறந்தவர் தான். அவர் இகலோக சுகங்களை விட்டொழித்து துறவரத்தை மேற்கொண்டவர். அவர் சொல்வதை சுகந்தபுரி மன்னர்கள் வேத வாக்கா மதித்து ஏற்று வந்தாங்க. அவரை சுகந்தபுரி அரண்மனைக்கு வருமாறு ஞானவர்மர் வேண்டவே அவரும் சுந்தரசேனனை பார்க்க அரண்மனைக்கு போனாரு. சுந்தரசேனன் யோகானந்தரை பயபக்தியோடு வரவேற்றா. அவரும் அவனை பாராட்டி, அப்பனே, நீ எல்லா நற்குணங்களும் கொண்டவனாகத்தான் தென்படுற, ஆனா உன்னுடைய ஆட்சியில மக்கள் சுகமாக இருப்பது போல தெரியவில்லையே, இதை பற்றி யோசித்தாயான்னு கேட்டாரு. அது கேட்டு சுந்தரசேனன் சற்று நடுங்கி போனான். இருந்தாலும் அவன் தன்னை சமாளித்து கொண்டு, நான் தான் மாறுவேடத்தில் போய் அதிகாரிகளை அவ்வப்போது கண்காணிக்கிறேனே, இதற்கு மேல் என்ன செய்வது என்று எனக்கு தோன்றவில்லை. நீங்கள் அவர்களது குறைகளை கண்டு அவற்றை திருத்த ஏதாவது வழி சொல்கிறீர்களான்னு கேட்டான். இதை கேட்ட யோகானந்தரோ, முடியாது, மன்னன் திறமை மிக்கவனாக இருந்தால் அவனால் எந்த நிலையையும் சமாளிக்க முடியும். நீ மாறுவேடத்தில் திரியும் போது மக்களின் நலனையே உன் முக்கிய நோக்கமாக கொள்ள வேண்டும். அதிகாரிகளின் ஊழல்களை கண்டுபிடிப்பதை விட மக்கள் நலனை பேணுவதே உயர்ந்தது. இதை கருத்தில் கொண்டு செயல்படு. ஓராண்டிற்கு பின் நீ எங்கிருந்தாலும் நான் வந்து உன்னை காண்கிறேன்னு சொன்னாரு. சுந்தரசேனனும் அவ்வாறே செய்வதாக சொல்லவே யோகானந்தர் அவன்கிட்ட விடை பெற்று கொண்டு போனாரு. அப்போதிலிருந்து சுந்தரசேனன் வாரத்துக்கு ஒரு முறை மாறு வேடத்துல போய் மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நேரில் கண்டறிய தொடங்கினான். அவன் தான் கண்ட துயர்களை எல்லாம் போக்கி மக்களுடைய நலன்ல கவனம் செலுத்தி வந்தான். இப்படியெல்லாம் இருந்தும் அவன் தன்னுடைய சுகபோகங்களை மட்டும் விட்டுவிடல. பாடகிகள், நடன மாதுக்கள் புடைசூழ வாரத்துல 6 நாட்களை கழித்தான். இப்படியாக ஓராண்டு கழிஞ்சுது. ஒரு நாள் திடீர்னு யோகானந்தர் அரண்மனைக்குள்ள வந்துட்டாரு. அப்ப சுந்தரசேனன் தன்னுடைய சயன அறையில பட்டு மெத்தையில படுத்து இசையையும் நடனத்தையும் ரசித்து கொண்டிருந்தான். அவன் யோகானந்தரை கண்டதும் பரபரப்போடு எழுந்து வந்து அவருடைய கால்களில் விழுந்து வணங்கினான். யோகானந்தரோ முகத்தை சுளித்தவாறே, இந்த ஓராண்டு காலத்தில் உன் நாட்டில் குறிப்பிடத்தக்க மாறுதல் எதுவும் ஏற்படவில்லையே, நான் கூறியபடி நடந்தாயான்னு கேட்டாரு. சுந்தரசேனன் அதுக்கு, நடந்தேன். மாறுவேடத்தில் நேற்று கூட ஒரு ஏழையின் வீட்டிற்கு போயிருந்தேன். அவன் போதிய மருத்துவ உதவி இல்லாமல் திணறிக் கொண்டிருந்தான். அவனுக்கு வைத்திய உதவி கிடைக்க ஏற்பாடு செய்துவிட்டு வந்தேன். அச்செலவை நானே ஏற்றேன்னு சொன்னான். அதை கேட்ட யோகானந்தரும், அது சரி, நீ மாறுவேடத்தில் இருக்கும்போது மக்கள் நலனைத்தான் கவனிக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் சொன்னது நினைவில் இருக்கிறதா?
அதன்படி நீ நடப்பதாக தெரியவில்லையேன்னு சொன்னாரு. அதை கேட்ட சுந்தரசேனனோ, அதென்ன அப்படி கூறுகிறீர்கள்? மாறுவேடத்தில் நான் ஒரு ஏழையின் வீட்டிற்கு போய் அவனுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் வைத்திய உதவி கிடைக்குமாறு செய்திருக்கிறேனே, இது நீங்கள் கூறியது போல நடந்து கொண்டது போலத்தானேன்னு கேட்டா. யோகானந்தர் அதுக்கு, அது எனக்கு தெரிகிறது, நீ மாறுவேடத்தில் உள்ளது பற்றித்தான் கேட்கிறேன்னு சொன்னாரு. சுந்தரசேனன் அதுக்கு ஆச்சரியப்பட்டு, ஆமாம், அன்று மாறுவேடத்தில் தான் இருந்தேன்னு சொன்னான். யோகானந்தரோ, மாறுவேடம் என்றால் நீ எந்த வேடத்தில் இருந்தாய்ன்னு கேட்டாரு. நான் ஒரு ஏழை குடியானவனின் வேடத்தில் சென்றேன்னு சொன்னா சுந்தரசேனன். ஏழை குடியானவன் உன் நாட்டு குடிமகன் தானே, அதனால் அவனைப் போல சென்றது மாறுவேடம் என்று எப்படியாகும்னு யோகானந்தர் கேட்டாரு. சுந்தரசேனனோ, அவ்விதம் நான் வேடம் அணிந்தது மாறுவேடம் இல்லையான்னு கேட்டான். யோகானந்தர் சிரித்தவாறே, நீ உன் நாட்டில் உள்ளவனைப் போல வேடம் பூண்டால் அது மாறுவேடமாகாது. இன்று குடியானவனாக இருப்பவன் நாளை வணிகனாகலாம், அது வேடம் மாறுதல் அல்ல. நீ ஏழை குடியானவன் வேடத்தில் போய் ஒரு ஏழை குடியானவன் வைத்திய உதவிக்காக துடிப்பதை கண்டாய், அவனுக்கு உதவினாய். நீ உன்னை மன்னனாக உண்மையில் நினைத்திருந்தால் வைத்திய உதவிக்காக இயங்கும் எல்லா ஏழைகளுக்கும் உதவியிருப்பாய். நீ ஒவ்வொரு பிரச்சனையையும் தனிப்பட்டவன் என்ற முறையில் பார்க்கிறாய். அப்படியல்லாமல் அப்பிரச்சனை நாடு முழுவதுமானது என்று பார்த்தாலே உண்மையான மன்னனாவாயின்னு சொன்னாரு. சுந்தரசேனனுடனே, என் தவறு எனக்கு புரிந்தது, இனி பிரச்சனைகளை பொதுவானவை என கருதி தீர்வு காண்கிறேன்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, சுகபோகத்தில் மூழ்கியிருந்த சுந்தரசேனனிடம் மாறுதல் ஏற்பட்டது நல்லதே. ஆனால் மன்னன் குடியானவன் போல வேடம் அணிந்தால் அது மாறுவேடம் தானே. முற்றிலும் மாறுவேடம் என்றால் மன்னன் ராட்சசனாகவோ தேவனாகவோ வேடம் போட முடியுமா? யோகானந்தர் கூறியதில் முரண்பாடு உள்ளதே. என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இது கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, யோகானந்தர் கூறியது மன்னன் திறமை மிக்கவனாக இருக்க வேண்டும் என்பதே. அதற்காகத்தான் நாட்டில் மன்னன் என்ற வேடம் அணிந்து இருக்கிறான். அந்த மன்னனின் வேடத்திற்கு ஏற்ப எல்லா மக்களின் பொது குறைகளை அறிந்து அவற்றை போக்க வேண்டும் என்பதை அவர் சுந்தரசேனனுக்கு தம்முடைய பேச்சு திறமையால் அறிவுறுத்தினார். இதில் முரண்பாடு இல்லைன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.